அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் சில்லுன்னு ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். இங்க ஸ்ப்ரிங் பிரேக் வேற ஓடிட்டு இருக்கிறதுனால வந்து மில்க் ஷேக் குடிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சைடுல சொன்னாங்க. ஒரு சைடுல வந்து ஸ்மூதி அப்படின்னாங்க. ஸோ அப்படி ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கும்போது தான் ஸ்மூதிக்கும் மில்க் ஷேக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரோவர்சி வந்து ஓடிட்டு இருந்தது. என்ன இது அதாவது வந்து யோகர்ட் மட்டும் சேர்க்கறதுனால அது வந்து ஸ்மூதி, யோகர்ட் இல்லாம மில்க் ஷேக் அப்படின்னா வந்துட்டு அதுல வந்து நம்ம ஐஸ்கிரீமும் மில்க்கையும் சேர்த்து பண்றோம் அப்படின்லாம் வந்து பயங்கரமா வந்து இந்த கான்வர்சேஷன் ஓடிட்டே இருந்தது. ஸோ நான் வந்து நீங்க என்ன வேணாலும் அடிச்சுக்கோங்க. போய் கூகுள்ல போய் தேடி பாருங்க. அதுக்குள்ள என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி குடுக்குறேன். அது என்னவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டேஸ்ட் நல்லா இருந்தா குடிச்சிருங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ராபெர்ரீஸ் வந்து வீட்ல இருந்தது. நல்ல சின்ன சின்ன ஸ்ட்ராபெர்ரீஸ் தான். இதுல வந்து மைல்டு ஸ்வீட்னஸ் இருந்தது இந்த ஸ்ட்ராபெர்ரியில. ஸோ அதனால வந்து கொஞ்சம் வந்து ஹனியும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனி வந்து எடுத்திருக்கேன். இங்க வந்து போலன் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஹையா இருக்கு. ஸோ இப்போ போலன வந்து போலனால வர அலர்ஜிய டாக்கிள் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஹனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து பயங்கர எஃபெக்டிவா இருக்கு. அந்த த்ரோட்ல வர இச்சிங் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா எல்லா விதமான அந்த போலன் சிம்டம்ஸ்க்குமே வந்து அது வந்து ஹனி சேர்க்கறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, ஒரு 1/4 கப் ஸ்ட்ராபெர்ரி அதுக்கப்புறம் நல்ல ஒரு 3, 4 டேபிள் ஸ்பூன் போல ஹனி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஹனி வந்து நான் யூசுவலா வந்து ரெகுலரா தனியா குடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணதுனால இதிலேயே பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 டேபிள் ஸ்பூன் போல ஹனி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப் போல நல்ல ஃபுல் ஃபேட் கிரீக் யோகர்ட் இருந்தது. அத தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டா பிளெண்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுனால நல்லா சில்லுன்னு தான் இருந்தது. ஸோ இல்லன்னா நம்ம வந்து ஐஸ் கியூப்ஸ் கூட போட்டு சேர்த்துக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் கூட சேர்த்தோம் அப்டின்னா கொஞ்சம் தண்ணி ஆயிரும். இந்த மாதிரி பண்ணோம் அப்டின்னா நல்லா வந்து கிரீமியாவே வரும். ஸோ அடுத்து வந்துட்டு அ அ எல்லாத்தையுமே பண்ணிட்டு வீட்ல வந்து விப் கிரீம் இருந்தது. ஸோ அந்த விப் கிரீமையும் மேல போட்டுட்டு, மேல கொஞ்சமா ஸ்ட்ராபெர்ரீஸ் வச்சு வந்து குடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்டியா இருந்தது. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாவும் இருந்தது. அட் த சேம் டைம் நான் எதுவும் எக்ஸ்ட்ராவாலாம் சுகர்ஸ் ஆட் பண்ணல. வெறும் நான் அந்த ஹனில இருக்கிற சுகர்ஸும், கொஞ்சமா ஸ்ட்ராபெர்ரில இருக்கிற சுகர் மட்டும் தான் ஆட் பண்ணேன். செம்ம டேஸ்டியா இருந்தது. புடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.